வெல்கம் டு ஃபுட் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் நீங்க பார்க்க போறீங்க. என்ன கண்டென்ட்னா, நான் வந்து இன்னைக்கு பட்டினப்பாக்கத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா கடற்கரை அரண்சுவை. ஸோ இந்த கடை பேர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இல்லை கிராப்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். அண்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 50 ருபீஸ்லேருந்து இவங்ககிட்ட மீல்ஸ் ஆரம்பம். ஸோ வாங்க இவங்களோட மீல்ஸ் அண்ட் உங்களோட சைட் டிஷ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன் இன்னைக்கு. ஸோ என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை தேர் டிஷ்ஷஸ். கம் ஆன். ஸோ கைஸ் வாங்க, அக்கா இருக்காங்க, இவங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இவங்க எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கடை அண்டு லொக்கேஷன் எல்லாம் சொல்லிடலாம். லொக்கேஷன் சொல்ல தேவையில்லை, நம்ம மெரினா பீச் பட்டினப்பாக்கம் வந்தீங்கன்னாலே போதும். ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இவங்க ஸ்டார்ட் பண்ண காரணம் என்ன காரணம்ட்டு. அக்கா உங்க பேருக்கா? அம்மு. ஸோ அம்மாக்கா, இந்த கடை வந்து ஆரம்பிக்கணும்னு எப்படிக்கா உங்களுக்கு தோணுச்சு? நாங்க வந்து பரம்பரையா மீன் வியாபாரம் தான் பண்றவங்க. இந்த ஐடியாவே எங்களுக்கு கிடையாது கடை போடுறதுன்ட்டு. ஆனா இடம் எங்க வீட்டு வாசல்ல அதிகமா இருக்குது, இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சதை பார்த்து வரவங்க எல்லாம், ஏன் நீங்க கடை போட மாட்டீங்க, இவ்வளவு கடை இருக்குதே, நீங்க இடம் வச்சு நீ ஏன் இப்படி இருக்கீங்க, தண்டல் கொடுக்குறவர்ல இருந்து எல்லாமே சாப்பிட போற வரவங்க எல்லாமே கேட்பாங்க எங்களுக்கு சுத்தமா அந்த ஐடியாவே இல்லை. எங்க வீட்டுக்கார் பெயிண்ட் வேலை செய்யறாரு, அதனால சரி நாங்க ரொம்ப நாளா வானான்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்தா எங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க புள்ள இல்லை, இறந்துட்டா போல. சரி அவங்களும் மீன் வியாபாரம் பண்றாங்க, அப்பா வேலைக்கு போவாரு, இப்போ வயசாயிடுச்சு, அவளால போக முடியல. சரி நம்மளாம் இருக்கலாமே, அவங்கள விட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஃபேமிலியா செஞ்சு இது செய்யறோம் நாங்க. நம்ம கிட்ட வந்து என்ன ஃபேமஸ் காங்க? நம்ம கடையில இதுதான் என்ன நல்லா இருக்கும்? நம்ம கடையில வந்து மெயினா கடமாவும் எறாவும் பயங்கரமா பிடிச்சுன்னு போகும். மீன் வாங்குறவங்க வாங்குவாங்க, ரேட்டு கம்மியா இருக்கிற பொருள் காணாத வாங்குவாங்க. ரேட்டு அதிகமா கொஞ்சம் ரிச்சா இருக்கவங்க வந்தாங்கன்னா பெரிய மீனை வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் மீன் எல்லாம் எப்படிக்கா? டெய்லி ஃப்ரெஷ்ஷா இல்ல எப்படிக்கா? டெய்லி ஃப்ரெஷ்ஷா தான் வரும் நமக்கு மீன். இங்க இருந்தா வாங்குவோம், காசிமேட்ல இருந்து எடுத்துட்டு வருவோம், வலையில வந்தாலும் நாங்க எடுத்துப்போம் மீன் எடுத்துக்கிறோம். ஆமா. சோ கைஸ் கேட்டிருப்பீங்க. அண்ட் நம்ம சாப்பாடு எவ்வளோக்கா ஸ்டார்டிங் பிரைஸ்? 50 ரூபா தான். 50 ரூபா தான். ஆமா. சோ 50 ரூபாய்க்கு நீங்க வந்து அன்லிமிட்டடா தரீங்க. ஆமா, எவ்வளவு வேணுமோ சாப்பிடலாம். நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா மெயின் வந்து இந்த கோஸ் பொரியல் வச்சாலே 4 வாட்டி சாப்பிடுறவங்க கூட இருக்கிறாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, கோஸ் பொரியல் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சைடிஸ் இல்லைன்னா கூட கோஸ் பொரியல் வச்சு அழகா சாப்பிடுவாங்க. ஆமா. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் தராங்க. ஸோ கண்டிப்பா நம்ம பட்டினப்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா நம்ம அக்கா கடையை விசிட் பண்ணுங்க. அண்ட் அக்கா கடை பேர் சொல்லிடுங்க அக்கா. கடை பேர் வந்து கடற்கரை அறுசுவையகம். கடற்கரை அறுசுவையகம் கடை பேரு. ஸோ கண்டிப்பா வந்து விசிட்டை போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வாங்க. அண்ட் இடம் எல்லாமே இருக்கு, ஃபேமிலிக்கும் உட்காரத்துக்கு உள்ள வெளியே எல்லாமே இடம் இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் நானும் உங்களுக்கு உங்களோட சாப்பாடை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்றேன் கைஸ். ஓகே சார். ஸோ கைஸ் சாப்பாடு வாங்கியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ், ஸோ ப்ரான் ஃப்ரை வாங்கியிருக்கேன், குழம்பா வாங்கியிருக்கேன். பாருங்க நல்லா மசாலா மேல எல்லாம் போட்டு தராங்க, 2 தராங்க போட்டு. அப்புறமா நம்மளோட ஸ்குவிட் வந்துருச்சு. ஸோ ஸ்குவிட் பாருங்க, ஸோ ஸ்குவிட் கூட வந்துருச்சு. செம்ம சூடாக இருக்குங்க, தெரியாமல் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. மேலே அவங்களோட சீக்ரெட் மசாலா என்னவோ போடுறாங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் இவங்களோட மீன் குழம்பு, ரசம், சாம்பார் இருக்குது. நம்ம வந்து மீன் குழம்போட போயிடுவோம். ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது மீன் குழம்புக்கு. ஸோ கொஞ்சமாக சைடில் மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு முதல்ல. வாங்க. ஆகா, மீன் குழம்பு, ப்ரான் கொஞ்சமாக எடுத்துப்போம். ஒரு ப்ரானு மீன் குழம்போடு வச்சு அப்படியே மேலே இந்த மாதிரி ரைஸை போட்டு ஃபர்ஸ்ட் பைட்.
மீன் குழம்பு செம்மையாக இருக்குது, நல்லா காரசாரமாக இருக்குது. இந்த ப்ரான் வந்து நல்லா குக்காக இருக்குது, வேறு லெவல். அந்த ப்ரான் வந்து மசாலா நல்லா இருக்குது, மேலே அவங்க போட்டுருக்க மசாலா இதுவுமே ஸ்பைஸியாக இருக்குது, அதுவும் ஸ்பைஸியாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது, தரமாக இருக்குங்க, பக்காவான ஒரு சொல்லுவேன். ஸோ அப்புறமா கடம்பா மீன் கிட்ட வாங்க, கடம்பா பாருங்க. கைஸ் கடம்பா கடம்பால பார்த்தீங்கன்னா மேலே அவரோட அந்த மீனோட ஸ்கின் இருக்குல்ல நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. மசாலா அந்த மசாலா ஸ்பெஷல் மசாலா சொன்னல அது போட்டு தந்துருக்காங்க மேலே. ப்ளஸ் அந்த கிறிஸ்பினஸ் அந்த சொன்னல மேலே அந்த கோட்டிங்கு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா ஸ்பைஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடம்பா ஸ்குவிட்டு. ஸ்குவிட்டு உள்ள நல்லா மசாலா இறங்கிருக்கு. என்ன ஸ்பெஷல்னா இந்த மசாலா தனியா இருக்கு, இது ஒரு மசாலா தனியா இருக்கு, இது ஒரு மசாலா தனியா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மசாலாவா போடாம எல்லாத்துக்கும் தனித்தனி மசாலா போட்டு நல்லா வறுத்து எடுத்து தராங்க. செம்மையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையும் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிடணும். ஸோ பாருங்க இடம் எல்லாம் நிறைய இருக்கு, உள்ள கூட இடம் இருக்கு, கண்டிப்பா வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுறேங்க. ஸோ கைஸ் இவங்களோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். என்ன சொல்கிறது, 50 ரூபாய்க்கு அவங்க தர அந்த ரைஸு அந்த குழம்பு எல்லாமே வந்து தரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு லெவலில் இருந்தது. 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தரது வந்து எங்கேயுமே நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. மற்றவங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபஸ்ட்டு டைம் 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு பார்க்குறேன். அண்ட் இவங்களோட சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அவனோட இறா வந்து செம்மையாக இருந்தது. அண்ட் மீனோட மசாலாலாம் தரோம். அண்ட் அந்த ஸ்குவிட்டு கடம்பா வந்து சூப்பராக இருந்தது, நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா பீச்சை பார்த்துட்டே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலு, தனி ஃபீலு தான். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்டது பீச்சில். ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். கடற்கரை அரும் சுவைக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வாங்க, வரலாம். இடம் இருக்குது, ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அன்டில் தென் பை கைஸ்.